தைப்பூச தினத்தையொட்டி திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அங்கு மக்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ அதீதமான கூட்டம் இருக்குன்றதுனால அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? உலகத்தில் உயிர்கள் தோன்றிய நாள், அன்னை பார்வதி திருத்தாண்டவம் ஆடிய நாள், வள்ளலார் ஜோதி தரிசனமாக முதல் ஜோதி தரிசனம் தந்த நாள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த தை மாசத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடிய இந்த நன்னாளில் திருச்செந்தூர்ல தைப்பூச திருவிழாங்கிறது மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நீங்க பார்க்கலாம், பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள். திருச்செந்தூரை பொறுத்தவரை கந்தசஷ்டி விழா தான் மிக சிறப்பான விழாவாக கொண்டாடப்படும். இதற்கு சுமார் ஒரு 5 லட்சத்துக்கு மேலான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள். இந்த நிலையில இன்றைக்கு அதாவது கந்தசஷ்டிக்கு நிகராக இருக்கக்கூடிய கூட்டம் தற்போது தைப்பூச திருநாள் அவள ஏராளமான பக்தர்கள் இருக்கிறாங்க. ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஏராளமான பக்தர்கள் தற்போது சுவாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு நிர்மாலிய தரிசனம், உதய மார்த்தாண்ட அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அஸ்திர தேவர் சற்று நேரத்தில் கோவில் கடற்கரையில் அஸ்திர தேவருக்கான அந்த அஸ்திர தேவர் சுவாமி ஸ்நானம் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களிலிருந்து ஏராளமானவர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனத்திற்காக வந்திருக்கிறார்கள். காவடி எடுக்கக்கூடிய பக்தர்களும் ஏராளமானவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏராளமான காவடி எடுக்கக்கூடிய பக்தர்கள், பறவை காவடி எடுக்கக்கூடிய பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். கன்னத்தில் அலகு குத்தி அவர்கள் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனக்கூடிய நிகழ்வு அப்படி நடைபெற்று இருக்கிறது. சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுடைய வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கே இருந்து ஆட்டோ மூலமாக அவர்கள் வரக்கூடிய நிலை காணப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கிறது. இந்த சுவாமி தரிசனத்திற்காக வரக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது லட்சக்கணக்கான பக்தர்களாக இருக்கிறார்கள். தற்போது வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் குறித்து கேட்ப எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கேன் சாமி. இது எனக்கு முதல் முறையா மாலை அணிந்து பாத யாத்திரையா வந்து கொண்டிருக்கிறேன். சுமார் பாத்தீங்கன்னா விளாத்திகுளம் மாவட்டம் புதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் மன்னிப்பட்டி கிராமம், நடுக்காட்டூர் கிராமம், முத்துப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சுமார் 110 பேர் நாங்க பாத யாத்திரை நடைபயணம் வந்திருக்கோம். நடந்து வரும்போது நிறைய கல்லு முள்ளு கஷ்டம் இருந்தாலும் இங்க சாமி முகத்தை பார்க்கும்போது அந்த கஷ்டம்லாம் மறந்து எங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருச்செந்தூர்ல வந்திருக்கும் போது ஒரு சிலுக்குது உடம்பு, அந்த மாதிரி ஒரு புண்ணியஸ்தலம் இங்க இருக்கும்போது நிறைய சாமிகள் வரணும், வருஷம் வரணும் நானும் விரும்புகிறேன். நான் ஒரு ஆண்டும் மாலை அணிந்து நான் ரெகுலரா வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். இது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு கூடுதல் வசதி செஞ்சு கொடுக்க மாதிரி வேண்டுகிறோம். அவ்வளவுதான். நிச்சயமாக பக்தர்கள் கேட்டோம். நீங்க தென்காசி மாவட்டம் கரிசலூர். 15 வருஷமா மாலை போட்டு வந்துட்டு இருக்கோம். சிறப்பு தரிசனம் நல்லபடியாக பார்த்தாச்சு. சாமி கொண்டது நல்ல அருள் எல்லாத்தையும் கிடைக்கணும். சுமார் 3 மணி நேரம் ஆகுது. நிச்சயமாக சிறப்பு தரிசனம் செய்வதற்கு 3 மணி நேரம் ஆவதாக பக்தர் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். திருச்செந்தூரை பொறுத்தவரை கந்தசஷ்டி விழா சிறப்பாக இருந்தாலும் கூட அதை மிஞ்சும் அளவிற்கு தைப்பூசத்திற்கு மக்களுடைய கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. கடற்கரையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள். கடல் மணலே தெரியாத அளவுக்கு பக்தர்களின் கூட்டம் இருப்பதைத்தான் காண முடிகிறது. தொடர்ந்து இன்று மாலை வரை பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நிலை தான் காணப்படுகிறது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் இருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அடிப்படை வசதிகள் கூட்டம் அதிகம் காரணமாக அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது பக்தர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. திருச்செந்தூரில் தைப்பூசத்தையொட்டி எந்த அளவிற்கு களை கட்டி இருக்கிறது என்பது சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி சிவமணி.